A very pleasant morning, my dear children. This is our English teacher from Sri Vidya Bharati Metri Higher Secondary School, Sakrambalayam. Yes, students, I welcome all of you to our English class. Today, I have a wonderful piece of poem titled The House on Elm Street from our 10th English textbook, Unit 7. The poem name is The House on Elm Street, written by Nadia Bush. Yes, students, even today in our Tamil film industries, we can see so many movies which are very horror and it oriented a devil or bad spirits that took a revenge on the persons, those who have killed that spirit. That is the most of the famous films in Tamil industry. Then one more thing I can quote you, like the Arundhati and Kanchana. These are the horror films nowadays. You see, this is the picture of a terror and horror house, which is a residing place of a devil spirit or bad spirit. We can see most of our Tamil movies. You see, this is like a palace type of house. You can see the appearance. It looks very horror, and you can see the trees which are very barren around the palace. In most of the movies, in Tamil movies, we can see the horror films which is surrounded like this palace. பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான கவிதை அப்படின்றத விட கொஞ்சம் ஹாரராக இருக்கிற ஒரு கவிதை அப்படின்றது தான். இப்போது பெரும்பாலான தமிழ் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹாரர் மூவிஸ்க்கு, த்ரில்லிங் மூவிஸ்க்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றது. எப்படி அருந்ததி, காஞ்சனா, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அதுக்கு நிறைய நம்ம சொல்லலாம். அதில் மேக்ஸிமம் அந்த மாதிரி கதைகளில் என்ன காட்டுவாங்க அப்படின்னா ஒரு பாலடைஞ்ச ஒரு பங்களோ, ஒரு பாலடைஞ்ச ஒரு பேலஸ், அது மாதிரி தான் நம்ம காட்டுவாங்க. அதை சுற்றி நைட் ஆனால் நடக்கிற விஷயங்கள், அதுக்குள்ளே டெவில் இருக்குது, பேய் இருக்குது, பழி வாங்குது அப்படின்ற இந்த மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் பின்னப்பட்டிருக்கும். அப்போ கண்டிப்பாக ஹாரர் மூவிஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு வீடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது ரொம்ப பாலடைஞ்சதாக இருக்கும் அப்படின்றது தான். பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிற அந்த ஹவுஸ் பாருங்கள், ஒரு அழகான ஒரு பேலஸ், ஆனால் பாலடைஞ்சிருக்கு. பக்கத்தில் நிறைய பட்டு போன மரங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இது போல் ஒரு கவிதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அந்த போயமோட பேர் தான் பார்த்திங்கன்னா த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், written by Nadia Bush. இப்போது ஸ்ட்ரைட்டாக அந்த போயமுக்குள்ளே போகலாம். Yes, students, let me go to the poem and explain. The house on Elm Street. You have to pronounce the word Elm Street. E is silent. The house on Elm Street. Nadia Bush. இப்போ அது மாதிரி ஒரு பாலடைஞ்ச வீட்டை பற்றி தான் நம்ம போயட் நமக்கு சொல்ல போகிறாங்க. என்ன அது பாலடைஞ்ச வீடு, என்னது அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் பார்க்கலாம். It sat alone. What happened there is still today unknown. It is a very mysterious place, and inside you can tell it has a ton of space, but at the same time it is bare to the bone. It sat alone. அங்கே பாருங்கள், அது மட்டும் தனியாக அங்கே இருக்குது. எது அங்கே தனியாக இருக்குது? It refers to the house. You see, even the title itself shows the house on Elm Street, which means we are going to see a house which looks very horror. It sat alone. அந்த வீடு மட்டும் இப்போ தனியாக இருக்குது. You see, this is the method of creating a kind of a sensation among the readers. So only the poet used the line, it sat alone. அது மட்டும் அங்கே தனியாக இருக்குது. எது? House. It refers to the house. What happened there is still today unknown. அந்த வீட்டுக்குள்ளே பாருங்கள், நம்ம கதையில் வர்றது ஒரு வீடு, அது அங்கே இருக்குது. எப்படி இருக்குது? அந்த வீடு மட்டுமே தனியாக இருக்குது. வாட் ஹேப்பன்ட் தேர், அங்கே என்ன நடக்குது? இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். யாருக்குமே தெரியாது. நோபடி நோஸ். அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சது இல்லை. அண்ட் இட் இஸ் எ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ். மிஸ்டீரியஸ், ரொம்ப ஒரு ரகசியமான ஒரு வித்தியாசமான ஒரு மர்மமான ஒரு இடம் அது. It is a very mysterious secret, or in Tamil மர்மமான ஒரு இடம்.
and inside you can tell it has a ton of space. அந்த வீட்டுக்குள்ளே அந்த இன்சைடு யூ கேன் டெல் உங்களால் சொல்ல முடியும் என்ன இட் ரெஃபர்ஸ் டு எகெயின் த ஹவுஸ். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் எ டன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா ரொம்ப எக்கச்சக்கமான இடம் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்குது. டன் அப்படின்றது இங்கே டன் ரெஃபர்ஸ் டு the size of the house, which inside we have a lot of place. Large ton of space means large space. அந்த வீட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான இடம் இருக்குது. But at the same time it is bare to the bone. பட் அட் த சேம் டைம் எவ்வளோ பெரிய வீடு எவ்வளோ பெரிய ஹவுஸு ஆனால் இட் இஸ் பேர் டு த போன். பேர்னா எம்டி, டு த போன்னா ஒன்றுமே இல்லை. எப்படி? கம்ப்ளீட்லி எம்டி. தோ த ஹவுஸ் லுக்ஸ் வெரி லார்ஜ் பட் நோ ஒன் இஸ் இன்சைடு. அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. ஏதோ பாருங்கள், நம்ம சதை தோல் இதெல்லாம் எதுவும் இல்லாத ஒரு எலும்புக்கூடு போல தான் அந்த வீடு இருக்குது. உள்ளே யாருமே இல்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸா. லெட் மீ ரீட் இட் ஒன்ஸ் again. It sat alone. What happened there is still today unknown. It's a very mysterious place, and inside you can tell it has a ton of space, but at the same time it is bare to the bone. ஆனால் அந்த வீடு கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குது. அப்போ யாருமே இல்லாத ஒரு பாலடைஞ்ச வீடு. At night the house seems to be alive. Lights flicker on and off. I am often tempted to go to the house to just take a look and see what it is really about. But fear takes over me. நம்ம போயிட்டு சொல்கிறாங்க பாருங்கள், அட் நைட்டு இவ்வளோ அழகாக இவ்வளோ பயங்கரமான ஒரு வீடு தனியாக இருக்கா. நைட் டைம் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும்னு பாருங்கள். அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ். அலைவ் மீன்ஸ் ஆக்டிவ். அலைவ் மீன்ஸ் ஆக்டிவ். நைட் டைம் ஆனால் மட்டும் அந்த வீடு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். எப்படி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா, யாரோ அங்கே வருவாங்க போவாங்க. அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ். எப்படி அலைவாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். லைட்ஸ் ஃப்ளிக்கர் மீன்ஸ் burn unsteadily. ஃபியூஸ் போகிற கண்டிஷனில் இருக்கிற ஒரு பல்ப் எப்படி விட்டு எரியுமோ அதுதான் ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லுவோம். பட்டுன்னு எரியும், டக்குன்னு க்ளோஸ் ஆகும், சடனாக எரியும் அப்படின்றது. அந்த மாதிரி நைட் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே லைட்ஸு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், திடீர்னு ஆஃப் ஆகும். அதுதான் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். ஃப்ளிக்கர் மீன்ஸ் burn unsteadily. I am often tempted to go to the house. Here I refers to the poetess Nadia Bush. இப்போ ஐன்னு ரெஃபர் பண்ணுறது நதியா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் ஆஃபன், எனக்கு அடிக்கடி ஒரு எண்ணம் வரும். டெம்டேட் மீன்ஸ் அட்ராக்டேடு. ஆஃபன் ஐ எம் அட்ராக்டேடு. எனக்கு அடிக்கடி எனக்கு அப்பப்போ என் மனசுக்குள்ளே ஒரு அட்ராக்ஷன் வரும். அப்படி என்ன தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. டு கோ டு த ஹவுஸ், அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. டு ஜஸ்ட் டேக் ஏ லுக் அண்ட் see what it is really about. டு ஜஸ்ட் டேக் ஏ லுக், ஒன்றும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடணும். ஜஸ்ட் டேக் ஏ லுக், உள்ளே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு அண்ட் see what it is really about. அப்படி அந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறது எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, அட்ராக்ஷன். I am often attracted to take just a look at the house, what it is about. என்ன தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னு பார்க்குறதுக்குன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நான் போகலான்னு நினைப்பேன். I often try to go inside, but fear takes over me. எது டேக்ஸ் ஓவர் பண்ணிடுதுன்னு பாருங்கள். ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ. டேக்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறது ஓவர்டேக். அதாவது அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஆனால் அந்த ஆசையை மீறி எனக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா, வெளியில் வர்றது ஒரு பயம். ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ. பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ. அந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனால் ஆசை அதிகமாக இருக்குது. ஆசையை விட ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்னது? பயம். அவருக்கே உள்ளே போகிறதுக்கு ஒரு பயம்.
Yes, students, let me read it once again. At night, the house seems to be alive. Lights flicker on and off. I am often tempted to go to the house to just take a look and see what it is really about. But fear takes over me. ஆனால் பயம் வந்து என்ன தடுத்துரும், என்னால் அந்த வீட்டு பக்கம் போக முடியறது இல்லை. I drive past the house almost every day. The house seems to be a bit brighter on this warm summer day in May. It plays with your mind. To me, I say it's one of a kind. I drive past the house almost every day. Again, I refers to the poetess Nadia Bush. You see, drive past. You see, in the question roadmap, we use a sentence called walk past the hospital. அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி போங்க அப்படின்றது. Walk past the hospital and go straight, take right. Like that we write sentences. அப்படின்னா என்ன மீனிங்னா அதை தாண்டி போகிறது. அதுதான் here PAST past it refers to இதை தாண்டி போங்க அப்படின்றது. அப்போது I drive past the house almost every day. டெய்லி நான் அந்த வீட்டை தாண்டி தான் நான் போவேன். That which means past means அதை தாண்டி போகிறோம். I drive past the house almost every day. இந்த வீடு வழியாக தான் நான் டெய்லி தாண்டி போகிறேன். The house seems to be a bit brighter. Bit அப்படின்னா கொஞ்சம், a little bit. The house seems a little bit brighter. ஆனால் அந்த வீடு இப்போ ஏதோ கொஞ்சம் பிரைட்டாக வேறு நல்லா தெரியுது. On this warm summer day in May. This is the time of May and the summer season, warm summer season. So only the house looks a bit brighter. இந்த மே மாதத்தில் இந்த அழகான warm summer டைமில் அந்த வீடு எனக்கு என்னப்போ கொஞ்சம் பிரைட்டாக தெரிகிற மாதிரி தெரியுது. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். The single sentence which means arouse thoughts. எனக்குள்ள பலவிதமான எண்ணங்கள். பிளேஸ் வித் யுவர் மைண்ட். நம்ம மைண்டுக்குள்ளே எதோ பண்ணோம், அந்த வீடு அந்த பிரைட்டாக தெரியுது அப்படின்றது. எதோ பண்ணோம் அப்படின்றது என்ன, இட் ரைஸ் தாட்ஸ். மனசுக்குள்ளே பல்வேறு எண்ணங்களெல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த வீட்டை இந்த மே மாதம் வார்ம் சம்மரில் பிரைட்டாக பார்க்கும்போது. டு மீ ஐ சே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இட் இஸ் ஒன் ஆஃப் எ கைண்ட் மீன்ஸ் இட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. எனக்கு மட்டும் அது என்னமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், வீடு இந்த சம்மர் சீசனில் வார்ம் சம்மரில் ரொம்ப பிரைட்டாக தான் இருக்குது. எல்லாரோட மைண்ட்லேயும் ஒரு எண்ணம் அதில் வரும். அந்த வீட்டை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹவுஸ். லெட் மீ ரீட் இட் ஒன்ஸ் அகெயின். ஐ ட்ரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. த ஹவுஸ் சீம்ஸ் டு பி எ பிட் பிரைட்டர் ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். Besides the house sits a tree. It never grows leaves, not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or ever growing tall. How could this be? Beside the house sits a tree. எப்போவுமே பாருங்கள், அந்த பாலடைஞ்ச வீட்டை காட்டும்போது வீட்டை சுற்றி சில மரங்கள் எல்லாம், இலைகள் தலைகள் எதுவுமே இல்லாமல் ஆனால் பட்டு போன மரங்கள் எல்லாம் காட்டுவாங்க. அதே போல் தான் இந்த வீட்டு பக்கத்துலேயும் பாருங்கள். You see, this is the house and there is nearby the house there is a tree. Besides the tree, அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே sits a tree. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்குது. It never grows leaves. It refers to the tree which is near the house, which is beside the house. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மரத்தில் it never grows leaves. ரொம்ப வருஷமாக அந்த மரம் அங்கேயே தான் இருக்குது. ஆனால் அந்த மரத்தில் என்ன கிடையாது, லீவ்ஸ் கிடையாது. Not in the winter, spring, summer or fall. 4 seasons, winter, spring, summer, fall. இந்த 4 சீசன்லேயும் அந்த மரத்தில் ஒரு சின்ன இலை கூட கிடையாது. ஆனால் அந்த மரம் பல வருஷ கணக்காக அங்கேயே தான் நிற்குது. It just sits there. அது அங்கேயே தான் இருக்குது. Never getting small or ever growing tall. You see the usage of words. Never getting small. ஆனால் அந்த மரம் குறைஞ்ச மாதிரியும் தெரியல, ஆர் எவர் க்ரோவிங் டால், வளர்ந்த மாதிரியும் தெரியல. அப்படியே ஒரே பொசிஷனில் பல வருஷமாக அந்த வீட்டுக்கிட்ட அந்த மரம் அப்படியே தான் இருக்குது. ஹவு குட் திஸ் பி? எப்படி இது பாசிபிள்? ஹவு குட் திஸ் பி? ஹவு இட் இஸ் பாசிபிள் ஃபார் எ ட்ரீ டு நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோவிங் டால் அண்ட் டோன்ட் ஹாவ் எனி லீவ்ஸ் ஆல் த சீசன்ஸ்? எப்படி ஒரு மரம் இவ்வளோ நாளாக அதே இடத்துல அதே சைஸில் இருக்க முடியும்? எந்த சீசன்லேயும் வளர்கிறதும் கிடையாது, குறையிறதும் கிடையாது. மரத்தில் ஒரு இலைகள்
கூட இல்லை, எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறாங்க. த ட்ரீ ஆல்சோ லுக்ஸ் வெரி மிஸ்டீரியஸ். அந்த மரமும் ஒரு அதிசயமான ஒரு மர்மமான ஒரு விஷயந்தான். எஸ், beside the house it's a tree, it never grows leaves, not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or ever growing tall. How could this be? இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறாங்க. Rumors are constantly being made, and each day the house just begins to fade. What happened inside that house? I really don't know. I guess it will always be a mystery. Rumors. What is mean by rumors? A false statement. தப்பான ஒரு உண்மை தப்பான ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இன் தமிழ் we can say வதந்தி. Rumors are constantly means very often being made. அடிக்கடி, very often, கான்ஸ்டன்ட்லி rumors are being made. அந்த வீட்டை பற்றி நிறையா வதந்திகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், பொய்யான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன? and each day the house just begins to fade. each day, ஒவ்வொரு நாளும், the house, அந்த வீடு just begins to fade. what is mean by fade? become less in brightness. ஃபேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ புது ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோமா, அந்த கலரெல்லாம் பாருங்கள் ஃபேட் ஆகிருச்சு அப்படிங்கிறோம். அப்படின்னா வெளுத்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டோட பொலிவு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாங்கும்போது நல்லா க்ரீன் கலரில் இருக்கும், போக போக பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ளூ கலரில் மாதிரி மாறிடும் அப்படின்றது. அந்த மாதிரி அந்த வீட்டோட பிரைட்னஸ் அப்படி மெல்ல என்ன ஆகிட்டே வருது அப்படிங்கிறாங்க, குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு எல்லாரும் நிறைய ரூமர்ஸ் சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ்? அப்படி அந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் நடக்கு? ஐ ரியலி டோன்ட் நோ. கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது. ஐ ரியலி டோன்ட் நோ வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ். ஆனால் அந்த வீட்டை பற்றி வதந்திகள் தான் வருது, ஆனால் உண்மை என்னன்றது எனக்கு தெரியல. ஐ கெஸ் இட் இல் ஆல்வேஸ் பி எ மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரி மீன்ஸ் மர்மமான அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு எப்போவுமே ஒரு மர்மமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. Rumors are constantly being made, and each day the house just begins to fade. And what happened inside the house? I really don't know. I guess it will always be a mystery. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல, அது ஒரு மர்மமான வீடு தான் அப்படின்னு சொல்லி அழகாக முடிக்கிறாங்க. This is also a type of poem which can create a type of a sensation like a fear or horror in the minds of the readers. இந்த மாதிரி அழகான இந்த மாதிரி சில கவிதைகள் எல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதை படிக்கிறவங்களோட மனநிலைக்குள்ளே ஒரு வித பயம், ஒரு உணர்வை அது நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது. அப்படி ஒரு அழகான உணர்வை ஏற்படுத்துகிற, ஒரு பயங்கரமான உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு போயம் தான் The House on Elm Street, written by Nadia Bush. Yes students, I hope all of you better understood. With this I conclude the poem, and let me see another topic in the following classes. Thank you students. Thank you for your kind support. Thank you.